சிற்றுண்டி கடைகளுக்கு கிராம பஞ்சாயத்துகளில் 500 ரூபாய் முதல் 7000 ரூபாய் வரை உரிமம் அதை செலுத்துவதற்கான கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நகர்ப்புற கிராம பஞ்சாயத்துகளில் டீ கடை, சிற்றுண்டி கடைகளுக்கு 700 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை உரிம கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த உரிமம் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? தமிழ்நாட்டில் ஊரக உள்ளாட்சிகளில் தொழில் உரிமம் வழங்குவது தொடர்பாக புதிய விதிகளை உருவாக்கி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தொழில் உரிமம் வசூலிக்க அந்தந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் துணை விதிகள் ஏற்படுத்தப்பட்டு இந்த கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் தொழில் உரிமம் வழங்குவது தொடர்பாக புதிய விதிகளை உருவாக்கி அதனை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிட்டிருக்கிறாங்க. இதன்படி சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், வணிக நிறுவனங்களின் குடோன்கள், டீக்கடைகள், உணவகங்கள், தங்கும் இடங்கள், திருமண மண்டபங்கள், சிறு அரங்குகள், தனியார் இறைச்சி கூடங்கள் என்று தனித்தனியாக கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் முதலீட்டு தொகையின் அடிப்படையில இந்த நகர்ப்புறங்களை ஒட்டியுள்ள ஊராட்சிகளில் 1000 முதல் 50,000 வரையிலும், மற்ற ஊராட்சிகளில் 750 ரூபாய் முதல் 35,000 வரை இந்த கட்டணங்கள் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் வணிக நிறுவனங்களின் குடோன்களுக்கு நகர்ப்புறங்களை ஒட்டியுள்ள ஊராட்சிகளில் 700 முதல் 10,000 வரையிலும், மற்ற ஊராட்சிகளில் 500 ரூபாய் முதல் 7,000 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் டீ கடைகள் மற்றும் உணவுகளுக்கு 500 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரையும், தமிழ்நாடு உணவு விடுதிகள் சட்டத்தின் கீழ் உரிமம் பெற உணவகங்களுக்கு 700 முதல் 3,500 ரூபாயும், தமிழ்நாடு பொது சுகாதார சட்டத்தின் கீழ் வகைப்படுத்தப்பட்ட தங்கும் விடுதிகளுக்கு 2,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரையும், திருமண மண்டபங்களுக்கு 2,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரையும், தனியார் நிறுவனங்களுக்கு 1,500 ரூபாய் முதல் 18,000 ரூபாய் வரை இந்த கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஊரக உள்ளாட்சி பகுதிகளில் இந்த தொழில் உரிமங்கள்ல வழங்குவது தொடர்பாக ஒரு புதிய திருத்தங்களை மேற்கொண்டு அதற்கான கட்டணங்களை நிர்ணயித்திருக்காங்க. இதன் மூலமாக உள்ளாட்சி அமைப்புகள்ல அதிக அளவுல வருவாய் கிடைக்கக்கூடிய வகையில இந்த கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அபிநயா, உரிமம் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பது தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.